Hi everyone, welcome to SR Academy. 10th Standard Maths Half-Yearly Exam Original Question Paper 2024. இந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு ஃபுல் புக்குக்கான கொஷின் பேப்பர். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னாலே முதல்ல 1 மார்க்கை பற்றி சொல்லிடுறேன். 14 1 மார்க் கேட்குறாங்க. இதில் 12 1 மார்க், 12 1 மார்க்ஸு புக் பேக் 1 மார்க்காக தான் இருக்கும். அப்போ மேத்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா நீங்கள் புக் பேக் 1 மார்க்கை படிச்சிட்டாலே உங்களுக்கு 12 1 மார்க்கு கேரண்டீட். சார் மீதி 2 தானே சார், அது எப்படி சார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுவும் ரொம்ப சுலபமான விஷயம். என்னென்னா புக் பேக் 1 மார்க்கில் சில நம்பர்ஸை மட்டும் மாற்றி புதுசாக கேள்விகள் உருவாக்குறாங்க. மீதி 2 1 மார்க்கையும் அப்படியே எடுத்துடலாம். சார் 2 மார்க்கு மார்க்கை பார்த்தீங்கன்னா 28வது கேள்வி கம்பல்சரி கொஷின். அதை தவிர மீதி எல்லாமே புத்தகத்திலிருந்து வரும். 28வது கேள்வி புத்தகத்திலேருந்து தான் வருமா இல்லை வெளியே இருந்து தான் வருமானு கேட்குறீங்க. அது புத்தகத்தில் இருக்கிறதும் வரலாம் அல்லது வெளியே இருந்தும் வரலாம். ஆனால் அதை நீங்கள் கட்டாயமாக அட்டன் பண்ணணும். 10 கேள்வியில் ஒரு கேள்வி அது 28வது கேள்வியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10ஆவதாக எழுதியிருக்கிற கேள்விக்கு மதிப்பெண் வழங்க மாட்டார்கள், அடிச்சிடுவாங்க. 28வது கேள்வியை விட்டுட்டு மற்ற கேள்விகளை எழுதுனீங்க அப்படின்னா. அடுத்தது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, எங்ககிட்ட பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இதுவரை 10 தடவை பப்ளிக் எக்ஸாம்ஸு நடைபெற்றிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 2 முறை நடைபெறும். 5 வருடத்துக்கு கொஷின் பேப்பரும் அதற்கான ஆன்சர்ஸும் எங்ககிட்ட புக்காகவே இருக்குது. இந்த புக்கு உங்களுக்கு வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் செய்ய. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக ரொம்ப ஈஸியாகவே எக்ஸாம் எழுதிடுவீங்க. உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் அத்துப்படி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எக்ஸாமை முடிச்சிடுவீங்க, நிறைய மார்க்கும் எடுப்பீங்க. எதெல்லாம் முக்கியமான கேள்வின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த கேள்வி முக்கியமா அந்த கேள்வி முக்கியமானு. இந்த ஒரு புக்கை வாங்குங்க, நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி புத்தகங்கள் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து கடைசியாக கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி. ஸோ நீங்கள் கிராஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வேரியேஷன் கிராஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.